ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் வந்து பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 வீடியோ பாருங்கள். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள். ஸோ இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து இந்த எஸ்எஸ்என்சின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின கொஷின் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வாட்டி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் குரூப் 4ல் இப்போ போன குரூப் 4ல் கூட வந்து சுதேசி இந்த கம்பெனிக்கு வந்து வஉசி அவர்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 10 lakh வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதை பற்றின ஒரு கொஷின் தான் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் இதுக்கு? எப்போ வந்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி வந்து பதிவு செய்யப்பட்ட நாள் இன்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 16, 1906. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 16. ஓகேங்களா? அக்டோபர் 16, 1906. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்டோபர் மந்த்து 16, 1906. இந்த 6 அப்படின்னு முடியுதா? ஸோ 6 கப்பல் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 6 கப்பல். ஸோ 16, 1906. சரிங்களா? சரி, இப்போ இது பற்றின கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். ஓகேங்களா? ஸோ எப்போ 1906 இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்டோபர் 16 வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொஷின்லேயே. ஓகேங்களா? ஸோ மொத்த முதலீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து அவர் மொத்தமாக வந்து போட்டிருக்காரு. சரிங்களா? 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கும் வந்து ரூபாய் 25 வீதம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாரு? இந்தியர்களுக்கு, இலங்கையை சேர்ந்தவர்கள் மற்றும் ஆசிய நாடுகளை சேர்ந்தவருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் வந்து விற்பனை செய்யப்படுது. சரிங்களா? ஸோ 40,000 பங்கு. இது கூட நெக்ஸ்ட்டு டிஎன்பிசியில் கேட்கலாம், எவ்வளோ பங்காக பிரிக்கப்பட்டாங்க. ஸோ 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க? ரூபாய் 25க்கு வந்து இவங்க 3 பேருக்கு மட்டும்தான், இந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள் மற்றும் ஆசிய நாடுகள், இவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகுது? விற்பனை செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா 1911 கலைக்கப்படும் வரை. ஓகேங்களா? இது வந்து 1911 வந்து இதுவாயிடுச்சு, டெமாலிஷ் ஆகிடுச்சு. ஆனால் அது வரைக்கும் வந்து தூத்துக்குடிக்கும் கொழம்புக்கும் இடையே கப்பல்கள் இயங்கியது. ஸோ எங்கேயும் வந்து கப்பல் போயிட்டு இருந்துச்சுன்னா தூத்துக்குடிக்கும் கொழம்புக்கும் இடையே வந்து கப்பல் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறமா எஸ்எஸ் கலியோ, எஸ்எஸ் லாவா என்னும் 2 நீராவி கப்பல்களை வாங்கினார். ஸோ இது வந்து வெறும் இந்த கப்பல் நேமும் கேட்பாங்க, எஸ்எஸ் கலியோ, எஸ்எஸ் லாவோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இவருடைய பெரிய பங்குதாரர்கள் யார்? 2 பேர். அவங்க பேர் என்னென்னா பாண்டிதுரை, அப்புறமா ஹாஜி பக்கீர் முகமது. இவங்க 2 பேர் வந்து பெரிய பங்குதாரர்கள். ஓகேங்களா? யார்? பாண்டிதுரை, ஹாஜி பக்கீர் முகமது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஷின். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார்? ஸோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வந்து 1940 பண்ணாங்க. அது பண்ணது யார்? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோபா பாவே. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். வினோபா பாவே மகாராஷ்டிரத்தில் அமைந்த தனது பாவ்னர் ஆசிரமத்திற்கருகே 1940 அக்டோபர் 17 முதல் சத்தியாகிரகத்தை நடத்தியதின் வாயிலாக இவ்வியக்கம் தொடங்கப்பட்டது. ஸோ எப்போ? 1940 நமக்கு தெரியும். என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்டோபர் 17. ஓகேவா? அக்டோபர் 17 அவரோட மகாராஷ்டிராவில் அமைந்த தனது பாவ்னர் ஆசிரமம். ஓகேங்களா? அவருடைய ஆசிரமத்தில் தான் வந்து முதல் சத்தியாகிரகத்தை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். சரிங்களா? காந்தியடிகள் 1940 டிசம்பரில் இவ்வியக்கம் முடிவுக்கு வந்ததாக அறிவித்தார். எப்போ வந்து இந்த சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம் முடிவுக்கு வந்துச்சுன்னு அறிவித்தார்னா
டிசம்பர் மாதம் 1940 ஸ்டார்ட் பண்ணது அக்டோபரில், ஆனால் டிசம்பர்லேயே வந்து காந்தியடிகள் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ வினோபா பாவே பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோபா பாவே வந்து தனது பூமிதான இயக்கம் அப்படின்ட்டு ஒரு பூதன் இயக்கம் அப்படின்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா? இது மெயினாக எதுக்காக அப்படின்னா, பெரும் நில உடைமை உடையவர்கள், அதாவது நிறைய லேண்ட்லாம் வச்சுருப்பாங்கல்ல, தங்களிடம் உபரியாக உள்ள நிலங்களை தாங்களாகவே முன்வந்து வழங்க இணங்க வைத்த முயற்சிகள் மக்களின் கவனத்தை பெரிதும் கவர்ந்தது. ஸோ பூதன் மூமெண்ட் அப்படின்றது வந்து அதாவது அந்த காலத்தில் நிறைய நிலங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து எதுவுமே பயன்படாத நிலத்தை வந்து உபரியாக இருக்கிற நிலத்தை வந்து வந்து அவங்களே வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப மக்களுடைய பெரும் கவனத்தை ஈர்த்தது. இதுதான் பூதன் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்போ இந்த பூதன் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா 1951 வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா? இந்த பூதன் மூமெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணார்? 1951 வந்து ஸ்டார்ட் பண்ணார். எங்கே அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி. ஓகேங்களா? போச்சம்பள்ளி வில்லேஜில் தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூதன் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின் போயிடலாம். பிராமண அல்லாதார் பிரகடனம் வெளியிட்ட ஆண்டு. ஸோ நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ எப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 1916 வந்து இது ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இது பற்றின வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த இயர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1916 தான் வந்து என்னது பிராமண அல்லாதோர் பிரகடனம் வந்து ரிலீஸ் பண்ணது. ஓகேங்களா? யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார். ஓகேங்களா? சி நடேசனார் தான் வந்து இந்த பிராமண அல்லாதோர் பிரகடனம் வந்து ரிலீஸ் பண்ணது. வெளியிட்ட ஆண்டு வந்து 1916. ஓகேங்களா? நடேசனாருன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நடேச முதலியாருன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். 1872 ஆண்டு ஜோதிராவ் பூலே புத்தகம் குலாம்கிரி என்ற தலைப்பில் முதலில் வெளிவந்தது. ஸோ இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமண அல்லாத பிரகடனம் அப்படின்ட்டே வந்து நமக்கு ஒரு 12th ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் இருக்கும். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? 1972 ஆண்டு இது கூட கேட்கலாம். ஜோதிராவ் பூலேவின் புத்தகம் என்ன பேர் பார்த்தீங்கன்னா குலாம்கிரி என்ற தலைப்பில் முதலில் வெளிவந்தது. ஓகேங்களா? அவரது அமைப்பு ஜோத சமாஜ் பிரணாமயத்தின் கொடுங்கோல் மற்றும் சாண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியினரை விடுவிப்பதற்கான அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டியது. ஸோ இந்த புத்தகத்தோட மெயின் இது என்னென்னா, கொடுங்கோல் மற்றும் சாண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியினரை விடுவிப்பதற்கு அந்த முக்கிய அவசியத்தை வந்து அடிக்கோட்டிட்டு அந்த புத்தகம் வந்து காமிச்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வாக்குரிமை அரசியல். ஓகேங்களா? 1880 வந்து வாக்குரிமை அரசியல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அறிமுகம் செய்யப்பட்டு இது போன்ற அமைப்புகளின் இடத்தை அவை நிரப்பின. ஸோ இந்த மாதிரி அமைப்புலாம் வந்து இந்த வாக்குரிமை அரசியல் வந்து நிரப்பிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம். இந்த தலித் பகுஜன் இயக்கம் வந்து யார் தலைமைனா அம்பேத்கர் தலைமை. இது கூட கேட்கலாம். தலித் பகுஜன் இயக்கம் வந்து யார் தலைமையில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அம்பேத்கர் தலைமை. அதே மாதிரி சுயமரியாதை வந்து நமக்கு தெரியும், தந்தை பெரியார் ராமசாமி. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க 2 பேர் தலைமையிலையும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சமூக நீதி சார்ந்த அடிப்படை மற்றும் மாற்றம் கோரும் இயக்கங்கள் செயல்பட்டன. சரிங்களா? இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த சமூக நீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த இயக்கம் வந்து பார்த்துக்கிட்டு நடத்திட்டு வந்துச்சு. ஸோ இது வந்து நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்றது வந்து பிராமண அல்லாத பிரகடனம் கீழே வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கூட இது நம்ம பார்க்கும்போது இதையும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட்டு மாநாட்டில் பென் வந்து போயிட்டுருக்கு. சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழிகப்பட்டது? ஸோ 1907 வந்து சூரத் ஸ்பிளிட் நடந்துச்சு, நமக்கு நல்லாவே தெரியும். சூரத் பிளவு வந்து நடந்துச்சு.
அப்போ வந்து தீவிர தேசியவாதிகளால் வந்து ஒருத்தரை வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பரிந்துரை பண்ணாங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய். ஓகேங்களா. ஸோ இந்த சூரத் ஸ்ப்ளிட்டை பற்றி தான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா 1906 வந்து மின்டோ பிரபு வந்து இந்திய அரசு பிரதிநிதியாக வந்து என்ன பண்ணுறாங்க, பணியில் அமர்த்தப்படுறாங்க. சரிங்களா. இது வந்து என்ன ஆகுதுன்னா மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் வந்து என்ன ஆகுது, கருத்து வேறுபாடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. சரிங்களா. யார் இவர் அமர்த்தப்படுறதுனால 2 தேசியவாதிகளுக்கும் மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் கருத்து வேறுபாடு நடந்துடுது. அப்போ 1906 வந்து கல்கத்தா மாநாடு வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை வந்து ஏற்று என்ன பண்ணாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி வந்து தலைவராக வந்து என்ன பண்ணாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. எப்போ 1906 கல்கட்டா மாநாட்டில் தாதாபாய் நவ்ரோஜி வந்து என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. அதனால் அந்த பிளவு வந்து என்ன ஆச்சுன்னா 1906 வந்து என்ன ஆச்சுன்னா தவிர்க்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா காங்கிரஸின் அடுத்த மாநாடு 1907 அதுதான் வந்து சூரத் பிளவு. ஓகேங்களா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து எங்களோட கருத்தை வந்து இது பண்ணுறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா பூனாவில் வந்து இந்த காங்கிரஸ் மாநாடு வந்து நடத்தலாம், 1907 நடக்க போகிற மாநாடு வந்து பூனாவில் நடத்தலாம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க, தீவிர தேசியவாதிகளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் கல்கட்டா மாநாடு முடிவில் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்த யார் மிதவாத தேசியவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சூரத் நகரத்துக்கு மாற்றிட்டாங்க. என்னது, அந்த 1907 மாநாட்டை வந்து எங்கே மாற்றிட்டாங்க, சூரத் நகரத்துக்கு மாற்றிட்டாங்க. யார் மாற்றினா மிதவாத தேசியவாதிகள் வந்து மாற்றிடுறாங்க. ஸோ அப்போ அந்த மாநாட்டில் இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி நடக்கல தலைவர் அப்படின்ட்டு. அப்போ வந்து ராஷ் பிஹாரி கோஷ் அப்படின்றவர் வந்து மிதவாத தேசியவாதிகளுக்கு வந்து தலைவராக இருக்கார். அவருக்கு எதிராக வந்து தீவிரவாதி தேசியவாதியிலேருந்து லாலா லஜ்பத் ராயை வந்து பேரை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் லாலா லஜ்பத் ராய் என்ன பண்ணுறாரு, இது வந்து பெரிய சண்டை வந்துடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, போட்டியிட மறுத்துட்டுறாரு. சரிங்களா. இவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார். யார், மிதவாத தேசியவாதிகளுக்கு வந்து ஒரு தலைவர். ஓகேங்களா. எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர். அவர் தான் வந்து பெரோஷா மேத்தா. ஓகேங்களா. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட திட்டத்தை வந்து என்ன அதாவது ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தீவிர தேசியவாதிகள் வந்து இந்த ராஷ் பிஹாரி கோஷை வந்து தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து எதிர்க்க முடிவு பண்ணாங்க. யார், தீவிர தேசியவாதிகள். ஸோ கடைசியில் அந்த மாநாடு என்ன ஆச்சுன்னா குழப்பத்தில் முடிஞ்சிருச்சு. அதுதான் வந்து சூரத் ஸ்பிளிட் வந்து அப்படியே வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் அதாவது இப்போ இந்த மிதவாத தேசியவாதிகளும் வந்து தீவிர தேசியவாதிகளும் வந்து அந்த ஸ்பிளிட்டோ அந்த 1907 வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஓகேங்களா. அப்போ 1908 அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தீவிர தேசியவாதிகள் இல்லாமையே வந்து வெறும் மிதவாத தேசியவாதிகள் மட்டுமே பங்கேற்று நடத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே வந்து தீவிர தேசியங்கள் இல்லாத புதிய காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் என்ன அழைக்கப்பட்டது. மேத்தானா அவரோட திட்டத்தினால தானே இந்த மாதிரி நடந்துச்சு, ஃபிரோஷா மேத்தா. ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து புக்கில் இருக்க பாயிண்ட் தான். உங்களுக்கு ஒரு சூரத் பிளவு வந்து ஒரு சின்ன ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. சரி, ஓகே. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. பாரதியார் மறைந்த ஆண்டு வந்து 1921. ஓகேங்களா. ஸோ எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882. இறந்தது வந்து 1921. ஸோ பர்த் டேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 11 தான். ஓகேங்களா. 11/12/1882 வந்து பார்ன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 11/9/1921 வந்து அவர் வந்து இறந்துடுறாங்க. மறைந்த ஆண்டு. ஓகேங்களா. மறைந்த ஆண்டு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இது படிக்கும்போதே தமிழ் படிக்கும்போதே வந்து இது படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு ரீகலெக்ஷனுக்காக இந்த பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்கனால எடுத்துகிட்டு வந்தேன்.
சரி, அடுத்த கடைசி கொஷின் பார்த்துடலாம். ராஜாஜி பதவி விலக காரணமாக இருந்த திட்டம் என்ன? ஸோ ராஜாஜி வந்து ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தார். அந்த திட்டம் வந்து அவருடைய பதவியே வந்து விலகிற மாதிரி ஆச்சு. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலக்கல்வி திட்டம். ஓகேங்களா? இந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டுட்டு வரணுன்னு இருந்தார். ஆனால் பெரியாரும் அண்ணாவும் என்ன பண்ணாங்க, இதுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு வந்து தெரிவித்தாங்க. ஓகேங்களா? பெரியாரும் அண்ணாவும் வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த குலக்கல்வி திட்டம் வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்ததுனாலேயே வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ராஜாஜி வந்து எங்கெங்கெல்லாம் அவரோட பதிவு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரக வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு தலைமை தாங்கி நடத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான். ஓகேங்களா? திருச்சியிலேருந்து வேதாரண்யம், ஓகேங்களா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் வேதாரண்யம். அது வரைக்கும் வந்து அவங்க நடைப்பயணம் பண்ணாங்க. சரிங்களா? 1930 ஏப்ரல் 13 ஆரம்பித்த இந்த நடைப்பயணம் எப்போ வரைக்கும் போச்சுன்னா ஏப்ரல் 28 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் பங்கேற்றது வந்து மெயினாக தலைமையேற்று நடத்துனது வந்து ராஜாஜி அவர்கள் தான். அதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்துலேயும் வந்து அவர் வந்து யார் கூடலாம், ராஜாஜி, அதுக்கப்புறமா சத்தியமூர்த்தி, அப்புறமா பெரியார், ஓகேங்களா, தந்தை ஈவேரா பெரியார், இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடத்தினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ராஜாஜியோடைய முக்கிய பங்களிப்பு எங்கள் விடுதலை போராட்டத்தில். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 7 கொஷின்ஸும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.